வெல்கம் டு டிசிஆர் அகாடமி. நம்ம வந்து சிலாகிசமில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 3 அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் ஒரு நிரசம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்குறோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? பார்ட் 3ல் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து சிலாகிசம் அப்படிங்கிறது கீழே என்னென்னலாம் இருக்குது, அதில் வந்து சம்மு, ஆளு, அப்புறம் வந்து நோ, சம், நாட்டு, இதோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் வரும், நம்ம எப்படி எழுதலாம், இதை வந்து பார்ட் 1 வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? பார்ட் 2 வீடியோவில் அதை வச்சுன்னா அது சம், ஆல், சம், நாட், நோ, இதை வச்சு வரக்கூடிய சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ பார்ட் 3ல் பாசிபிலிட்டி, இது ஒரு சம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க. சரிங்களா? பாசிபிலிட்டினா என்ன அர்த்தம்? சரி, அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா மேபி. சரிங்களா? மேபி அதாவது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ இந்த பேனாக்குள்ள இங்கு இருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தான் பதில் சொல்லுவீங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு தெளிவான ஒரு விஷயமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது பாசிபிலிட்டியா இல்லையான்னு கேட்டால் நமக்கு அது தெளிவாக சொல்லலை. அப்படிங்கிற பட்சத்தில் அது தெரியாது. இப்போ இங்கு இருக்கா இல்லையான்னு அதை சொல்லியிருந்தான் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இல்லை இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அவன் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களால் சொல்ல முடியாது. ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த கொஷின்ஸ் பாருங்க, என்ன கொடுத்துருக்குறான் இதில். சம் இன்க்ஸ் ஆர் ஸ்டேபிளர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிலாகிசம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை படிச்சதுக்கப்புறம் வென்டகிராம் ட்ரா பண்ணணும். வென்டகிராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த வென்டகிராமில் உள்ளது கன்க்ளூஷனில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது பாசிபிலிட்டி ஒன்று சம்ஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் இன்க்ஸ் ஆர் ஸ்டேபிளர். சம் இன்க்ஸ் ஆர் ஸ்டேபிளர். இன்க்குக்கும் ஸ்டேபிளருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கு? சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. சரிங்களா? இன்க்கு ஸ்டேபிளர். இப்போ நோ ஸ்டேபிளர் இஸ் ஏ மார்க்கர். ஸ்டேபிளருக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா மார்க்கருக்கும் ஸ்டேபிளருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. யாருக்கு சம்மந்தம் இல்லை? சம்மந்தம் இல்லை, சண்டை. மார்க்கருக்கும் ஸ்டேபிளருக்கும் சண்டை, பேச மாட்டாங்க. எல்லா மார்க்கருமே டஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ எது செகண்ட் இருக்கோ அதுதான் வந்து வெளியே வரும். அப்படின்னா எப்படி வரும்? இதில் எல்லா மார்க்கருமே வந்து டஸ்டர். இதெல்லாம் எப்படி பார்க்குறோம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பார்ட் 2 பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா எல்லாமே வரைஞ்சாச்சு. இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய வென் டயக்ராம். இந்த வென் டயக்ராம் வச்சு இந்த கன்க்ளூஷன் சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் சம் டஸ்டர்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிள். இதில் வந்து சம் நாட்டு வந்துடுது, பாசிபிலிட்டி வந்துடுது. சரிங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சம் டஸ்டர்ஸ் ஆர் நாட் ஸ்டேபிளர். இதில் ஸ்டேபிளர் எது? இது. டஸ்டர் எது? இது. சரிங்களா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சம்பந்தம் இருக்கா? சம் டஸ்டர்ஸ் வந்து இது இருக்காங்க, மார்க்கரோட சம் இருக்காங்க. சரி, நாட் ஸ்டேபிளர் கரெக்டு. சரிங்களா? இதில் மார்க்கருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா இதில் சம் வந்து டஸ்டர்ஸ் வந்து மார்க்கரோட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் இவங்களும் பேச மாட்டாங்க. ஸோ டஸ்டரும் ஸ்டேபிளர்ஸில் கொஞ்சம் பேர், அதாவது கொஞ்சம் டஸ்டர்ஸ், சம் டஸ்டர்ஸ்னு கொடுத்துருக்கலாம். ஆமாம், சம் டஸ்டர்ஸ் வந்து ஸ்டேபிளர்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் இங்க் பீயிங் ஏ மார்க்கர் இட்ஸ் எ பாசிபிலிட்டி. எல்லா இங்க்குமே மார்க்கராக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா இங்க்குமே மார்க்கராக இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த கொஸ்டின் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா ஆல் இங்க் பீயிங் மார்க்கர். இங்க்ல கொஞ்சம் பேர் வந்து மார்க்கர்கிட்ட கண்டிப்பாக பேசவே மாட்டான். அது கன்ஃபார்ம் சொல்லிட்டான், ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இந்த இங்க்ல கொஞ்சம் பேர் வந்து யார்கிட்ட பேச மாட்டா? மார்க்கெட்டை பேச மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான்? எல்லாருமே வந்து மார்க்கெட்டை பேச வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறான். எப்படி இருக்கும்? பேச மாட்டேன்னு கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட்டில்
அந்த விஷயத்தை பற்றி அவன் சொல்லலை அப்படின்னா நம்ம அதை வந்து இருக்கலாம் இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அவன் தான் முதல்ல சொல்லிட்டானே இது வந்து கரெக்டு, இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ இது வந்து தப்பு. சரிங்களா? அவன் முதல்ல சொல்லிட்டான் இங்கில் வந்து கொஞ்சம் ஸ்டாப்லர் இருக்குது, அந்த ஸ்டாப்லருக்கும் மார்க்கருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டான். அவன் என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த இங்கில் கொஞ்சம் பேர் வந்து மார்க்கெட்டை சண்டை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா இது எப்படி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, சம் இங்க் பீயிங் மார்க்கர் இஸ் ஏ பாசிபிலிட்டி இப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆல் இங்க் பீயிங் மார்க்கர் இஸ் ஏ பாசிபிலிட்டி வந்து தப்பு. ஏன்னா சம் வந்து கண்டிப்பாக பேச மாட்டான், சில பேர் கண்டிப்பாக பேச மாட்டான் அப்படின்னா இது வந்து தப்பு. சரிங்களா? அடுத்து இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறான்? சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்கலாம்? இது ஒன்றுமே இல்லை, பாசிபிலிட்டினாலே மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்போ இந்த மேபி எடுத்துக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சரியான ஒரு இதை கொடுக்காம இருக்கும் பொழுது, சரி அதை பற்றின தெளிவான ஒரு விஷயங்கள் சொல்லாத போது நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, தெளிவாக அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, ஸ்டாப்லருக்கும் மார்க்கருக்கும் சண்டை, ஆனால் இங்கில் வந்து சில பேர் ஸ்டாப்லர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு கண்டிப்பாக எல்லா இங்க்கும் மார்க்கராக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதனால இது வந்து தப்பு. இதே இது சம் இங்க் பீயிங் மார்க்கர் இஸ் பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தோம்னா கரெக்ட். சரிங்களா? இதை வந்து நான் லிஸ்ட்டு அடுத்த சம் பார்ப்போம். பாசிபிலிட்டிஸில் அடுத்த சம் வந்து என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்கான்? எல்லா ஷர்ட்டுமே வந்து பேண்ட் அப்படிங்கிறான். எல்லா ஷர்ட்டுமே வந்து பேண்ட். அடுத்த கொஸ்டின், ஆல் பேண்ட்ஸ் ஆர் பெல்ட். எது செகண்ட் இருக்கோ அது வெளியே வரும். சரிங்களா? எல்லா பேண்ட்டுமே வந்து பெல்ட். இப்போ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா, சம் பேண்ட் பீயிங் ஷர்ட், சில பேண்ட் வந்து ஷர்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறான். சரிங்களா? இது வந்து கரெக்டாக தப்பா? சரிங்களா? இதில் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னா, இதில் வந்து பாசிபிலிட்டிஸில் நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1 சொல்லியிருந்திருப்பேன், 3 பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். நவுன், அன்னவுன், ட்ரூ. நவுன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். அன்னவுன் அப்படின்னா அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் வந்து ஏதாவது இப்போ ஏக்கும் பிக்கும், சரி இப்போ நவுன் அப்படிங்கிறது வந்து இப்படி இப்படி கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கும் பிக்கும் சம்பந்தம் இருக்குது. இதே இது இப்படி கொடுத்துட்டு இப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா சம்மந்தம் கிடையாது. இது வந்து அன்னவுன். சரிங்களா? டயக்ராமில் இப்படி வந்துச்சுன்னா அது அன்னவுன் ரிலேஷன்ஷிப்பு, இப்படி வந்துச்சுன்னா அது நவுன் ரிலேஷன்ஷிப்பு. சரிங்களா? இன்னொன்று ட்ரூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நமக்கு அது கரெக்டுன்னு தெரியும், ஆனால் அவன் வந்து அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். மேபி அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு, அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஆம்பளைன்னு நமக்கு தெரியும், அவங்ககிட்ட போய் நீ ஆம்பளையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி கேட்டால் தப்பு, அப்படி கேட்கக்கூடாது. அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த ட்ரூ வந்து தப்பாக தான் ஆகும். சரிங்களா? ட்ரூவை வந்து அவன் பாசிபிலிட்டி கொடுக்கும் தப்பாகும். ட்ரூ வந்து எப்படி பாசிபிலிட்டி ஆகும்? ஆக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்த இருக்கலாமா இருக்குமா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அது வந்து அதுவும் தப்பு தான். சரிங்களா? கன்க்ளூஷனில் இப்போ இதை நீங்கள் பாருங்கள், சம் பேண்ட் பீயிங் ஷர்ட் இஸ் பாசிபிலிட்டி நமக்கு நல்லாவே கரெக்ட் அக்யூரேட்டாக தெரியும். சரிங்களா? சம் பேண்ட் வந்து சம் ஷர்ட் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஸோ அப்படி பாசிபிலிட்டிஸ் வருமா அப்படின்னா இது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவன் பாசிபிலிட்டி கொடுத்துருக்கப்போ இது வந்து தப்பு. சரிங்களா? அதே இது சம் பேண்ட்ஸ் ஆர் நாட் பெல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். சம் பேண்ட் வந்து பெல்ட்டை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குமா? நோ அப்படிங்கிறது வராத போது இது கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ தப்பு. ஓகேங்களா? இன்னொரு சம் வந்து இப்போ இதில் வந்து நவுன், இப்போ வந்து நம்ம இது வந்து என்னன்னா நவுன் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பாசிபிலிட்டி கொடுக்குங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. சரிங்களா? இப்போ இதே இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று சொல்கிறேன்.
சம் ஏ சார் பின்னு ஒன்று கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் சம் பி சார் சின்னு கொடுத்துருக்குறான். சம் சி சார் டின்னு கொடுத்துருக்குறான். இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு ஒரு கன்க்ளூஷனில் சம் ஏஸ் ஆர் டி இஸ் பாசிபிலிட்டின்னு கொடுக்குறான். சம் ஏஸ் ஆர் டி இஸ் பாசிபிலிட்டி கொடுக்குறான். இது வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தமாயிருது அப்படின்னா, ஏ வந்து டியில் கொஞ்சோண்டு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறான். சரியா? ஸோ கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அன்னோன் ஆயிருது. அன்னோன் அப்படின்னாலே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு கழிப்பணும். ஏன் இது அன்னோன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெண்டையரம் வந்து எப்படி வருவீங்க? ஏ கொஞ்சோண்டு பி கொஞ்சோண்டு சி, சியில் கொஞ்சோண்டு டி, இப்படி வரைவீங்க. இப்போ ஏக்கும் டிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. அதனால சம் ஏஸ் ஆர் டி இஸ் எ பாசிபிலிட்டி. சம் ஏ வந்து டி வந்து ஏன்னா இருக்க இவன் போய் இங்கே இவங்களோட கொஞ்சோண்டு உறவு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏன்னா இவனுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, சம்மந்தமே கிடையாது, தள்ளி தள்ளி இருக்காங்க. சம்மந்தம் இல்லை அப்படின்னா இவனும் ஒன்றா இருக்க வாய்ப்புகள் நிறையா. சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்குறான். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, கன்க்ளூஷன் இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருப்பான் இதுக்கு? சம் ஏ சார் பி. சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துருப்பான்? நோ பி இஸ் சி. சரிங்களா? இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, சம் ஏஸ் ஆர் பி, சில ஏ வந்து பி அப்படின்னு சொல்லியிருக்கான். பிக்கும் சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, சண்டை. சரி, சம்மந்தம் சண்டைன்னு சொல்லியிருக்கிறான். சரிங்களா? இப்போ இது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த சம்மந்தம் வந்து இப்போ எல்லா ஏ சார் சி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுக்குறான். இன்னொன்று சம் ஏ சார் சி இஸ் பாசிபிலிட்டின்னு கொடுக்குறான். இப்படி கொடுத்துருக்குறான். சரியா? என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆல் ஏ சார் சி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறான். சம் ஏ சார் சி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறான். அதாவது இப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஏமே சி கூட பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, எல்லாமே இருக்க வாய்ப்பு இல்லை. சம் வேணாம். அதாவது இவங்க வந்து இவங்க கூட பேச மாட்டாங்க. கண்டிப்பாக ஏல இருக்க கொஞ்சம் பேர் வந்து இவங்க கூட பேச மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து தப்பு. அதே இது ஏல இருக்கு மற்றவங்க, சம் ஏ இவங்க வந்து பேசலாம். சரிங்களா? இப்போ சம் ஏ சார் சி இஸ் பாசிபிலிட்டி இஸ் கரெக்ட். சம் ஏ வந்து பியோட சம்மந்தம் வச்சிருக்கிறது, ஏ வந்து சியோட சம்மந்தம் வச்சிருக்கிறது கரெக்ட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. சரி, இப்போ இந்த ரெண்டு இருக்கா? இப்போ ஆல் ஏ சார் பி இஸ் பாசிபிலிட்டி, இது ஒரு கொஸ்டினாக இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா ஏயும் பிக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி இருக்குமா அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லா ஏயும் பிக்குள்ள இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எல்லா ஏவும் பிக்குள்ள, அதாவது ஏக்கும் பிக்கும் சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, சிக்கும் அவங்க சண்டையா இருக்குது. இப்போ எல்லா ஏவுமே வந்து பிக்குள்ள போக முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஏ வந்து பிக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த ஏ பிக்குள்ள இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். எப்படின்னா இருக்கலாம். அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இருக்குன்னு சொல்றான். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது வந்து கண்டிப்பா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பிக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் ஏ சார் பி இஸ் பாசிபிலிட்டி இஸ் கரெக்ட்.
சரிங்களா? இதே இது வந்து இது ஒன்று மட்டும் தான் தப்பாக இருக்கும். என்னன்னா ஆல் ஏசார்ஸ் இஸ் பாசிபிலிட்டிங்கிறது தப்பு. எப்படி தப்பு அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஏ வந்து பியோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா அதாவது ஏங்கிறது உருவம் வச்சுக்கோங்க, பிங்கிறது உருவம் வச்சுக்கோங்க, பிங்கிற ஊரோட சிங்கிற ஊருக்காரங்க பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏங்கிற ஊருக்காரங்க பிங்கிற ஊருக்காரங்க மிங்கிலா இருக்கிறாங்க. அப்போ ஏங்கிற ஊர்ல உள்ள சில பேர் வந்து பி கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த சில பேர் வந்து கண்டிப்பாக சி கூட பேச மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இந்த கொஞ்சம் பேர் வந்து சி கூட பேசாட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லா ஏயும் சி கூட பேசுவாங்கன்னு சொன்ன பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பா தப்பு. ஓகேங்களா? சரி வந்து தேங்க்யூ.